ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய தேங்காய் போலி வீட்டிலையே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போலி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாவை பிசைகிறதுக்கு 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவை தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பிசைகிறதுனால மாவு ரொம்ப சாஃப்டாகும், போலியும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். எண்ணெயை ஊற்றி பிசையும் போது கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நாம் எண்ணெயை சேர்த்து பிசையும் போது மாவு கட்டாகி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது எண்ணெயை மாவு நல்லா அப்சர்வ் பண்ணி மாவு ஒன்றா சேர்ந்து நல்லா சாஃப்டாக வரும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. போலி செய்கிறதுக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் மாவு பிசையக்கூடாது. மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா ஒன்றா சேர்ந்து சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு பிசைஞ்சாலே போதும். மாவை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். மாவு நல்லா சாஃப்டாகும். நீங்கள் 2 மணி நேரத்தை விட அதிக நேரம் மாவை ஊற வச்சிங்கன்னா மாவு இன்னுமே சாஃப்டாகும், போலியும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ போலிக்கு தேவையான பூரணம் செஞ்சிடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு மண்டவெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணுறதுனால வெல்லத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசி, மண் எல்லாமே வந்துடும். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசி, மண் எல்லாமே வந்துடும். ஏலக்காவோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லைப்பாகை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் 1 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதாவது குவியலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காவும் வெல்லமும் ஒன்றா சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லத்தை நீங்கள் இடிச்சிட்டு சேர்க்காம கத்தியால் நல்லா செதுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி செய்கிறதுனால தண்ணியில் வெல்லம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். பாருங்கள், வெல்லமும் தேங்காயும் சேர்ந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நெய் சேர்த்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், பூரணம் நல்லா ஆறட்டும்.
மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. முதல்ல எண்ணெய் ஊற்றி பேனை சூடு பண்ணிடுங்க. இப்போ நம்ம போலி தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பிளேட்டுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுக்கோங்க. பூரணம் வச்சுட்டு இந்த மாவை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. பூரணம் வெளியில் போகாத அளவுக்கு இதை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம கையை வச்சு தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காக தட்டிடாதீங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தின்னமாக இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற போலியை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா போலி கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும். மீடியமில் இருந்து ஹை ஃப்ளேம்குள்ளே வச்சுக்கோங்க. இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் இதை பேன்லேருந்து எடுத்துடலாம். தேங்காய் போலி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற 1 கப் மாவில் 8 போலிகள் கிட்ட கிடைக்கும். மாவை குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போனா தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். தேவைப்பட்டால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பேன்லேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போலிகளையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் போலிகள் எல்லாமே சூப்பராக தயாராகிடுச்சு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பூரணம் செய்யும்போது நம்ம நெய் சேர்த்ததுனால நெய்யோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஜூஸியாக ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.